சீதாவும், அருணும் மீனாவ பார்க்கறதுக்காக மீனா வீட்டுக்கு வர்றாங்க. அருண் மீனா கிட்ட, "இங்க நடந்ததெல்லாம் சீதா சொன்னாங்க. நீங்க ரொம்ப பாவங்க. அந்த முத்து உங்கள வீட்ட விட்டு அனுப்புனது பெரிய தப்புங்க. நீங்க எந்த தப்பும் பண்ணாதப்போ, எதுக்காக முத்து வீட்ட விட்டு உங்கள அனுப்பணும்? நல்லா குடிச்சுட்டு உங்கள கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாரு. இப்ப வீட்ட விட்டு அனுப்பி பெரிய தப்பு பண்றாரு. அப்படி இருக்கும்போது நீங்க மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகாதீங்கங்க. இதுதான் நல்ல வாய்ப்புன்னு சொல்லிட்டு, அவர நீங்க டிவோர்ஸ் பண்ணிடுங்க." அப்படின்ட்டு அருண் சொல்றாங்க. இத கேட்டுட்டு மீனா, "என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவர பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? மறுபடியும் நீங்க அவர பத்தி என்கிட்ட தப்பா சொல்லிக்கிட்டு இருந்தீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அருண ஒரு அர அரஞ்சிடுறாங்க. மீனா இருந்துட்டு. உடனேவும் சீதா, "அக்கா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிறகு என்ன பேசுறாரு இவரு? அவர பத்தி என்கிட்டயே தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர பத்தி அவர் எப்படிப்பட்டவர்ன்னு எனக்கு தெரியும். இங்க பாருங்க, மறுபடியும் அவர பத்தி என்கிட்ட பேசுறதா இருந்தா தயவு செஞ்சு பேசாதீங்க. கிளம்புறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு மீனா கோவமா பேசுறாங்க. உடனேவும் சீதா இருந்துட்டு அருண பார்த்துட்டு, "ஏங்க அக்கா கிட்ட போய் ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. அருண் வந்துட்டு, "என்ன அடிச்சது உனக்கு பெருசா தெரியல. உங்க அக்கா கிட்ட நான் இப்படி பேசினது தான் பெருசா தெரியுதா சீதா? அ அந்த முத்து வந்து எப்படிப்பட்டவர்ன்னு சொல்லி உங்க அக்காவ காப்பாத்தணும்னு நெனச்சா, நீயும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்ன தப்பா நினைக்கிறீல?" அப்படின்ட்டு அருண் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்லங்க நான் உங்கள தப்பா நினைக்கல. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க எதுக்கு அக்கா கிட்ட இப்படிலாம் பேசுறீங்கன்னு தான் சொன்னேன்." அப்படின்ட்டு சீதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நான் வரேன் அப்படின்ட்டு அருண் கிளம்பி போறாங்க. உடனே மீனாவோட அம்மா இருந்துகிட்டு, "மாப்பிள போகாதீங்க இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனா அருண் கோவிச்சுட்டு போயிடுறாங்க. சீதாவும் பின்னாடியே போயிடுறாங்க. இங்க மீனா செம கடுப்போட இருக்காங்க. இசையில எப்படின்னா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.